ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதம் நம்மளோட ப்ராஃபிட் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ரிப்போர்ட்ஸ் போயிட்டு பிஎன்எல் நம்ம பார்த்துடலாம். பிஎன்எல் நம்ம பார்த்துட்டு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், அதாவது நம்ம வந்து ஈக்விட்டி எப்போவுமே நம்ம பண்ணுவோம் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸு. ஸோ அதுக்கு வந்து ஜூன் 1 ஜூன் 30 வரைக்கும் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துலாம். ஆக்சுவலாக இந்த மந்த் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் வரலை, டு பி வெரி ஹானஸ்ட். நமக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஈக்விட்டி ஆப்ஷன்ஸில் வந்து நமக்கு லாஸ் வந்தது வந்து ஒரு 6125 ரூபாய்ட்டு நமக்கு லாஸ் வந்திருக்குது. அண்ட் நம்ம கமாடிட்டி செக்மெண்ட்லேயும் நம்ம பார்த்துடலாம் நமக்கு வந்து எவ்வளவு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ கமாடிட்டி செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 5249 ரூபா கிட்ட நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு கமாடிட்டி செக்மெண்ட்டில். பட் ஆனால் வந்து ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ், அதாவது நம்ம அந்த நிஃப்டி 50 பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த நிஃப்டி 50 ஆப்ஷன்ஸ் நம்ம பண்ணதில் நம்மளோட லாஸ் வந்து ஒரு 6125. ஸோ டோட்டலாக வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜூன் மாதத்தோட நமக்கு லாஸ் வந்து நமக்கு ஒரு 875 ருபீஸ் கிட்ட நமக்கு வந்து லாஸ் வந்திருக்கு நமக்கு, விச் இஸ் நாட் டூ மச் அப்படின்னு நான் சொல்வேன். எஸ், நம்ம வந்து லாஸ் பண்ணியிருக்கோம். பட் ஓவராலாக வந்து நம்ம மற்ற ட்ரேட்ஸு, ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் அண்ட் கமாடிட்டிஸ் நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கும்போது நம்மளோட லாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமல். ஒரு மாதத்துக்கே நம்மளோட லாஸ் வந்து 875 ருபீஸ் தான் நமக்கு லாஸாக வந்திருக்கிறதுனால எனக்கு அது பெரிய லாஸாக தெரியல. தேங்க் காட். அண்ட் லக்கிலி நமக்கு வந்து லாஸ் பெருசாக வரல நமக்கு. அண்ட் லாஸ் மெயினாக நமக்கு எதனால் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ட்ரேட்ஸ், அதாவது நான் வந்து 18th ஜூன் இல்லை 14th ஜூன் நினைக்கிறேன், அன்றைக்கி எடுத்த ட்ரேட்ஸில் வந்த லாஸ்னால தான் எனக்கு வந்து இது மெயினான லாஸே. அதில் மட்டும்தான் வந்து நம்ம ஆக்சுவலாக அது வந்து 15th ஜூன் அன்றைக்கி எடுத்திருந்தேன், கரெக்டு. ஸோ அதை நான் க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்தது வந்து ஜூன் 22 ஜூன் 23 நான் க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்திருந்தேன். ஸோ 15th ஜூன் அன்றைக்கி நான் எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் வந்து பெருசாக மூவ்மெண்ட் இல்லை மார்க்கெட்டில். மார்க்கெட்டை நான் கொஞ்சம் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும், நம்ம வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்த்துருந்தேன். பட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெருசாகவே மூவ்மெண்ட் இல்லாமல் ரொம்ப ஸ்டாக்னண்ட்டாகவே இருந்துட்டா மார்க்கெட்டு. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் அடி வாங்குச்சு அந்த இடத்துல. அதனால தான் நமக்கு இவ்வளோ பெரிய லாஸ் வந்துச்சு. பட் நான் வந்து கம்ப்ளீட்டாக லாஸ் பண்ண விடாமல் நான் பாதியிலே முடிச்சுட்டு வெளில வந்துட்டேன். ஸோ லாஸ் கம்மி தான். எக்ஸாக்டாக எதனால லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஆப்ஷன்ஸில் 15th ஜூன் அன்றைக்கி நம்ம ஒரு ட்ரேட் ஒன்று பண்ணியிருந்தோம். நம்ம அந்த ட்ரேட் புக்கில் போய் பார்த்துடலாம். 15th ஜூன் அன்றைக்கி நான் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். 15th ஜூன் அன்றைக்கி. ஸோ 15th ஜூன் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரேடு வந்துட்டு இந்த கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷனில் வந்து நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். மார்க்கெட்டோட க்ளோசிங் டைமில் நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். 108 ரூபாய்க்கு 119 ரூபாய்க்கு நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். பட் நீங்கள் வந்து இதில் பார்க்கலாம், ஒரே நிமிஷம் அது ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ 15th ஜூனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே இருக்குது 15th, இங்கே இருக்குது 15th. ஸோ 15th ஜூன் அன்றைக்கும் நீங்கள் வந்து மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், மார்க்கெட் ரொம்ப பெருசாக ஒன்றும் மூவ்மெண்ட் கிடையாது. அப்படியே ஒரு மாதிரி சைட்வேஸில் போகிற மாதிரியே தான் வந்து மார்க்கெட் இருக்கிறான். அந்த ரீசன்னால வந்துட்டு எனக்கு மார்க்கெட்டில் பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. ஸோ நான் 22nd அப்புறம் வந்து இதுக்கு மேலேயும் வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு லாஸ் தான் வரும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு என்ட்ரியை வந்து 22க்கும் இன்னொரு என்ட்ரியை வந்து 23rd நான் வந்து முடிச்சுட்டு வெளில வந்துட்டேன். ஸோ 108 ரூபாய்க்கு வாங்கினது வந்து 119 ரூபாய்க்கு வாங்கினதும் வந்து நான் என்னைக்கு 22nd, ஸோ 22nd and 23rd நான் முடிச்சுட்டு வெளில வந்துட்டேன். அன்றைக்கே நான் கொஞ்சம் மற்ற ட்ரேட்ஸும் பண்ணியிருந்தேன். பட் இது மட்டும் நமக்கு வந்து லாஸில் தான் வந்துச்சு. இது பாருங்கள், 18 ரூபாய்க்கு ஒன்று முடிச்சிருக்கேன், இங்கே ஒன்று 51 ரூபாய்க்கு ஒன்று முடிச்சிருக்கேன். விச் இஸ் சப்போஸ் டு பி கண்டிப்பாக நம்ம ப்ராஃபிட்டில் தான் முடிச்சிருக்கணும். பட் நான் வந்து இல்லை, இதுக்கு மேலே ஹோல்ட் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக லாஸ் வரும் அப்படிங்கிறதுனால வந்து நான் முடிச்சுட்டு வெளில வந்துட்டேன். ஏன்னா மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்தது வந்து கண்டிப்பாக மேலே போவோம், நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கும், இல்லை கண்டிப்பாக ஒரு டிப் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் எதிர்பார்த்தேன். பட் அந்த இடத்துல வந்து மார்க்கெட்டில் பெருசாக மூவ்மெண்ட் இல்லாததுனால வந்து நமக்கு ரொம்ப வந்து ஸ்டாக்னண்ட்டாக இருக்கவும் நமக்கு ப்ரைஸ் நல்லாவே கீழே இறங்கிட்டு இருந்தான். ஸோ அதனால் நான் வந்து 18.80 பைசேக்கும் பிஇஏ அண்ட் புட் அண்ட் கால் ஆப்ஷனை வந்து நான் 51.20 நான் முடிச்சுட்டு வெளில வந்துட்டேன். பட் மற்றபடி நம்ம பண்ண ட்ரேட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ப்ராஃபிட்டபிளாக தான் முடிஞ்சிருக்குது. நம்ம மற்ற ட்ரேட்ஸ்லாம் என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் ஜூன் 1 ஜூன் 30 வரைக்கும் நம்ம எடுத்து பார்த்தோன்னா நம்ம ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரேட் 1 2 3 4 5 நம்ம இது இல்லாமல் மற்ற 5-6 ட்ரேட்ஸ் கிட்ட எடுத்திருக்கோம். அது எல்லாமே நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடிஞ்சிருக்குது. இங்கே ஒரு 500 ரூபா, இங்கே ஒரு 1800 ரூபா, இது ஒரு 300 ரூபா, இது ஒரு 800 ரூபா, இது ஒரு 600 ரூபா. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் நல்லா தான் வந்திருக்குது.
அண்ட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இல்லாமல் கமாடிட்டி செக்மெண்ட்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதுலேயுமே வந்து நேச்சுரல் கேஸ், அலுமினியம், ஜிங்க்லாம் ட்ரேட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அதில் நான் மெயினாக எந்த ஒரு 3 ட்ரேட் தான் நமக்கு கிடைச்சிருக்குது என்ட்ரி. ஏன்னா நம்ம ப்ராப்பராக அந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் அதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அப்படி அனலைஸ் பண்ணி பண்ணுறதுல பார்க்கும்போது எனக்கு 3 நாள் மட்டும் தான் என்ட்ரி கிடச்சிச்சு. அந்த 3 நாள் நான் எடுத்த என்ட்ரிலே வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5,250 கிட்ட நமக்கு ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்குது. லக்கிலி நம்ம கமாடிட்டிஸ் இருந்ததுனால வந்து எனக்கு ஈக்விட்டி ஆப்ஷன்ஸில் எனக்கு கிடைச்ச லாஸ் வந்து அந்த 6,000 லாஸை வந்து என்னால் நெகேட் பண்ண முடிஞ்சிச்சு ஓரளவுக்கு. 875 rupees தான் லாஸாக வந்திருக்குது. தட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். ஹோப்ஃபுல்லி இந்த ஜூலை மாதம் நம்மளால் அதை ரெக்கவர் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த ஜூலை மாதம் இப்போவே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ட்ரேட்ஸ், நான் இன்றைக்கி மட்டுமே கொஞ்சம் ட்ரேட்ஸ் எடுத்தேன். ஸோ அந்த ட்ரேட்ஸில் மட்டுமே நமக்கு ப்ராஃபிட் வந்து இப்போ வரைக்கும் ஒரு 757 rupees நமக்கு ப்ராஃபிட்டாக வந்திருக்குது. நான் எப்போவுமே நிஃப்டி 50 தான் பண்ணுவேன். நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க மற்ற வீடியோஸில், நான் நிஃப்டி 50 தான் பண்ணுவேன். பட் இன்றைக்கி நான் வந்து சென்செக்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்ஸ் நான் எடுத்திருந்தேன். நம்ம சென்செக்ஸ்லேயும் பண்ணி பார்ப்போம், என்ன தான் இருக்குது அப்படின்னு பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு நான் சென்செக்ஸில் வந்து ஒரு என்ட்ரி எடுத்திருந்தேன். லக்கிலி நான் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸில் பார்க்கல. நான் ஒரு சின்ன என்ட்ரி, ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரி அப்படிங்கிறதுனால வந்துட்டு நான் ஒரு ட்ரையலுக்காக பண்ணியிருந்தேன். ஸோ ட்ரையலுக்காக என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு 941 rupeesல நான் பை பண்ணேன். 947, அதாவது மினிமம் நமக்கு அந்த ப்ரோக்கரேஜ் அண்ட் மற்ற டேக்ஸஸ்லாம் வந்து நான் பே பண்ணக்கூடாது. நம்மளோட ப்ராஃபிட்லேயே அது போயிடுச்சு அப்படின்னா நமக்கு அது சார்ஜஸ், நமக்கு அது இம்பேக்ட் ஆகாது அப்படிங்கிறதுனால நான் அந்த டிஃப்ரென்ஸ்க்காக எதிர்பார்த்து நான் ஒரு 941க்கு பை பண்ணிவிட்டு 947க்கு நான் செல் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன். ஸோ 12:54க்கு என்ட்ரி எடுத்தேன். 1 o'clock நான் முடிச்சுட்டு வெளில வந்துட்டேன். மார்க்கெட் இப்போ கொஞ்சம் கீழே டவுனாக தான் போயிட்டுருக்கேன். மார்க்கெட் நீங்கள் பார்த்தாலே தெரியும், மார்க்கெட் கொஞ்சம் சைட்வேஸில் தான், சைட்வேஸ் டுவர்ட்ஸ் டவுன் மார்க்கெட் போயிட்டுருக்குறான். என்னதான் மார்க்கெட் உங்களுக்கு பெருசாக க்ரீன் கேண்டில் பார்த்தாலுமே நீங்கள் பாருங்கள், மார்க்கெட் ஓப்பன் ஆனது 996 வரைக்கும் போயிருக்கான். பட் இப்போ 932 இருக்கான் மார்க்கெட். ஸோ கொஞ்சம் சைட்வேஸில் தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு. பட் நெவர்த்லெஸ் நான் இதை வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிஃப்டி 50 மட்டுமே பார்க்க வேணாம், கமாடிட்டிஸ் மட்டுமே பார்க்க வேணாம், கொஞ்சம் ஃபர்தராக ஏதாச்சும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு நான் இன்றைக்கி சென்செக்ஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்கே வந்து நமக்கு நம்மளோட கையை எதுவுமே, நம்ம கையிலேருந்து அந்த ப்ரோக்கரேஜ் டேக்ஸஸ்லாம் பே பண்ணாமல் நான் ப்ராஃபிட் எடுத்த இந்த 120 rupeesலேயே வந்துட்டு எனக்கு அவன் ப்ராஃபிட் கொடுத்துருவான். எனக்கு அந்த டேக்ஸஸ்லாம் போயிடும். ஸோ எனக்கு நெட் ப்ராஃபிட்டாக பெருசாக ஒன்றும் வரல அப்படின்னா கூட எனக்கு திஸ் இஸ் மோர் தேன் எனஃப் அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 90 rupeesலேருந்து 100 rupees வரைக்கும் எனக்கு ப்ரோக்கரேஜ் போயிடும் அண்ட் டேக்ஸஸோடு சேர்த்து. அதனால் வந்து எனக்கு 20 rupees அட்லீஸ்ட் எனக்கு கிடைக்கும், விச் இஸ் நாட் மச். எனக்கு ப்ராஃபிட் வேணாம், ஜஸ்ட் நான் என்ட்ரி எடுத்து பார்க்கணும், ஒரு ட்ரையல் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்த என்ட்ரி தான் இது. அண்ட் அட் த சேம் டைம் டேக்ஸஸ்லாம் நான் பே பண்ணக்கூடாது. என்னோடய ப்ராஃபிட்லேயே போயிட்டா, கிராஸ் ப்ராஃபிட்டில் போயிட்டா எனக்கு நெட் ப்ராஃபிட் ஒன்றும் பெருசாக வேணாம் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்திருந்தேன். அண்ட் நிஃப்டி 50ல் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி வந்து நான் நேற்று ஒரு என்ட்ரி எடுத்திருந்தேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் புக்கில் போய் பார்த்துலாம். நம்ம நேற்று ட்ரேட் புக்கில் வந்து நேற்று ஸ்பெசிஃபிக்காக வந்து 30th என்ட்ரி பார்த்தீங்கன்னா நான் வந்து புட் ஆப்ஷன்லேயும் கால் ஆப்ஷன்லேயும் வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு 107 and 112 நான் வந்து என்ட்ரி எடுத்திருந்தேன். அந்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்மளால் அது முடிக்க முடிஞ்சிச்சு. ஸோ இன்றைக்கி மார்னிங் சம்வேர் அரவுண்ட் 9:17 போலவே வந்து இந்த 2 தான் கம்ப்ளீட்டட் ட்ரேட்ஸு, மற்றதெல்லாம் கேன்சல்டு. ஸோ அதை நீங்கள் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண வேணாம். ஸோ 9:17 போலவே வந்துட்டு என்னால் வந்து 125 rupeesக்கும் 104 rupeesலையும் நான் முடிச்சுட்டு வெளில வந்துட்டேன். ஸோ கால் ஆப்ஷன் வந்து நமக்கு லாஸ்ட் 217 rupees. பட் புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் 874 நான் எடுத்ததுனால வந்து கிட்டத்தட்ட ஒரு 630 கிட்ட நமக்கு இதில் ப்ராஃபிட் கிடச்சிருக்குது. இது கிராஸ் ப்ராஃபிட் தான். கண்டிப்பாக நெட் ப்ராஃபிட்டில் வந்து உங்களுக்கு ப்ரோக்கரேஜஸ் பண்ணுற டேக்ஸஸ்லாம் போயிட்டு எப்படியும் மினிமம் கண்டிப்பாக ஒரு 500 rupees ஆச்சு நமக்கு நிற்கும். ஸோ இதில் ஒரு 500 ப்ராஃபிட், இதில் ஒரு 20 ப்ராஃபிட்டாக நான் பார்க்குறேன். நான் சொல்கிறது நெட் ப்ராஃபிட்டு. ஸோ ஒரு 520 rupees நம்ம நாளைக்கு ப்ராஃபிட்டபுளாக இருப்போம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஜூன் மாதத்தோட ப்ராஃபிட் அண்ட் லாஸு. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வந்து 875 rupees லாஸ் பண்ணியிருக்கோம். பட் அட் த சேம் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் டூ மச் ஆஃப் லாஸு. ஸோ திஸ் இஸ் ஃபேர் எனஃப். அண்ட் இந்த மாதம் ஆல்ரெடி நம்ம வந்து ப்ராஃபிட்டபுளாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஹோப்ஃபுல்லி நம்ம இந்த லாஸ் ப்ளஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு ப்ராஃபிட் இந்த மாதம் பார்ப்போம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் எஸ், நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் நம்ம ரெகுலராக வந்து நம்ம பிரேக் அவுட் செஷன்ஸ் நான் வந்து ஈவினிங்கான கமாடிட்டி மார்க்கெட்ஸ்க்கு நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் மறக்காமல் பாருங்கள். ஏன்னா நம்மளோட மார்க்கெட்ஸில் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது முக்கால்வாசி நடந்துகிட்டு இருக்குது, சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. வித்தவுட் லாஸ் நமக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்குது. ஸோ நம்மளோட வீடியோஸ்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் மறக்காமல். அண்ட் ஆஸ் யூஷுவல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.
videos and helping me grow, friends. Thank you.